ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஆட்டு மூளையில கட்லெட் செய்ய போறோம். இதை ப்ரிப்பேர் பண்றதே வேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஆட்டு மூளையில கட்லெட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். எடுத்திருக்கோம். இதுல 10ல இருந்து 15 கட்லெட் வரைக்கும் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் கடலை மாவு. இதெல்லாம் நம்ம இட்லி செட்ல போட்டு வைப்போம். இப்போ வாங்க அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 100 கிராம் கடலை மாவை ஒரு வெள்ளை துணியில போட்டு கெட்டி வச்சுக்கலாம். இப்ப இட்லி சட்டியை எடுத்து வேக வைக்க தண்ணி கொதிச்சதும் 1/4 கிலோ உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். கிழங்குக்கு தேவையான உப்பு. இப்ப மேத்தட்டை வச்சு 5 மூளையை ஒவ்வொன்னா அடுக்கிக்கலாம். அதே போல நாம கட்டி வச்ச கடலை மாவையும் வச்சுக்கலாம். இப்ப எல்லாம் அவியட்டும். மூளையில கட்லெட் செய்யறதுனால கட்லெட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே போல இந்த மாதிரி மாவை அவிச்சு சேர்க்கும் போது கட்லெட் கொஞ்சம் கெட்டியா மாறும். ஏன் நம்ம அவிச்சு மாவை சேர்க்கிறோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான். அதே போல மாவோட சுவையும் கட்லெட்ல அருமையா இருக்கும். எல்லாம் அவிஞ்சிருச்சு. இப்ப எடுத்துடலாம். மூளையை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்க தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சு அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் பொடிசா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 200 கிராம். அதோட 2 பச்சை மிளகாய் லைட்டா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கி மிளகாத்தூள் 10 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம், அப்புறம் கறி மசாலா 10 கிராம், தேவையான உப்பு நல்லா வதக்குங்க. இப்போ வெட்டி வச்ச மூளையை போட்டு லைட்டா கிளறிக்கலாம். கடைசியா மல்லித்தலை புதினாவை தூவி இறக்கிடலாம். மூளை ரொம்ப சாஃப்டானது, அதனால லைட்டா கிளறி மல்லி புதினாவை தூவி இறக்கிடணும். ஆட்டுல தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த மூளையை சாப்பிட்றதுனால நமக்கு அறிவாற்றல் அதிகமாகும், கண் குளிர்ச்சி தரும். அதனால தலைக்கறி வாங்கினீங்கன்னா மூளையை போட்டு தனியா எடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து தோல் உரிச்ச உருளைக்கிழங்க நசுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் மூளை மசாலா, தேவையான உப்பு, லைட்டா பெரட்டி அவிச்ச கடலை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கையில எண்ணெயை தடவி கட்லெட் சேஃபுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 3 முட்டையை உடைச்சு ஊத்தி உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அதே போல 1/4 கிலோ பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் கிடைக்கலனா ஒரு ரஸ்மலை எடுத்து மிக்ஸில போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ தட்டி வச்ச கட்லெட்டை முட்டையில முக்கி பிரெட் கிரம்ஸ்ல தடவி சும்மா எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துறோம். அடடா, சுவையான மூளை கட்லெட் ரெடி. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 1 லிட்டர். இப்ப தட்டினதை எடுத்து முட்டையில ஒரு முக்கி பிரெட் கிரம்ஸ்ல ஒரு பரட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கட்லெட்டை ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சுக்கலாம். என்ன நார்மல் ஹீட்ல இருக்கணும், இந்த மாதிரி பொரியணும். இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான மூளை கட்லெட் ரெடி. மூளை கட்லெட் ரெடி ஆச்சு. பாக்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அருமையான டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் ஆட்டுத்தலை வாங்கினா மூளை மட்டும் தனியா எடுத்து கண்டிப்பா ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க, மக்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.